வங்கியில் கடன் வாங்கி 20,000 செலவு செய்து நண்பர்களோடு குடித்து கும்மாளமிட்ட கணவர். வேண்டாம் வேண்டாம் என தடுத்து மனைவி எடுத்த விபரீத முடிவு. 75% தீக்காயத்துடன் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது அளவுக்கு அதிகமான மதுபோதையில் உயிரையே மாய்த்து கொண்ட கணவர். தாயும் தந்தையும் உயிரிழந்து கிடக்க தவித்து வரும் பெண் குழந்தை. செங்கல்பட்டு அடுத்த பாலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மேலச்சேரி மேல் மணப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் 34 வயதுடைய அருண், ரயில்வே ஊழியர். இவரது மனைவி 28 வயதுடைய அபிநயா. அண்மையில் அருண் குடும்ப பிரச்சனைக்காக தனியார் வங்கி ஒன்றில் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அதில் 20,000 ரூபாயை எடுத்து நண்பர்களோடு சேர்ந்து குடித்து கொண்டிருந்த போது குடிக்காதே குடிக்காதே என அபிநயா ஆத்திரத்தில் தகராறு செய்து கொண்டு அவரை மிரட்டுவதற்காக கடந்த 16ஆம் தேதி எதிர்பாராத விதமாக காயங்கள் ஏற்பட விபரீத முடிவு எடுக்கப் போவதாக கூறியுள்ளார். 75% தீக்காயங்களுடன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அபிநயா உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அளவுக்கு அதிகமாக மது குடித்த அருண் செங்கல்பட்டு அடுத்த திம்பாவரம் பகுதியில் பேச்சியம்மன் கோவில் பின்புறமாக விபரீதமான முறையில் உயிரை மாய்த்து கொண்டாராம். சில மணி நேரத்தில் அபிநயாவும் கண்ணை மூடிவிட்டார். அந்த 2.5 வயது பெண் குழந்தை தாயை தேடி கதறி துடிக்க உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி வருகிறார்கள். பாலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.